ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் திருநெல்வேலி போகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு போகிறேன். தீக்ஷா தாத்தா பாட்டி கூட ஊரில் தான் இருக்கா. ஸோ நம்ம ரீச் ஆயாச்சு. நான் ஒய்பிஎம் பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ட்ராவல் செமையாக இருந்துச்சு. ஒய்பிஎம்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக அடிக்கடி வாஷ்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே நிறுத்துவாங்க. ஸோ சவுத் சைடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒய்பிஎம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ திருநெல்வேலியில் 2 ஸ்டாப்ஸ் இருக்குது. எங்கள் வீடு ஆக்சுவலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்ட. ஸோ நான் புது பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங் தான் நான் இறங்கினேன். மெகாமார்ட் அன்லிமிட்டெட் கிட்ட நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நான் 3 லக்கேஜ் தான் வச்சுருந்தேன். ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு நான் ரீச் ஆயாச்சு. ஸோ வண்ணார்பேட்டை அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் இதுதான் ஸ்டாப்பிங்ஸாக இருக்கும் திருநெல்வேலியில். அண்ட் என் பொண்ணு வந்தோடனே அவங்க தாத்தா வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸு, கிராண்ட்மா வாங்கி கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் எனக்கு காட்டினா. அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா. அண்ட் எங்கள் அம்மா எனக்கு இட்லி சாம்பார் வச்சுருந்தாங்க, என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு. அண்ட் ஒரு சின்ன ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, சடங்கு வீடு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலி ஒரு சாரியை எடுத்து சல்வாராக இது நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த சாரீ சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு கைஸ். தூரலாகவே இருந்துச்சு திருநெல்வேலி. ரொம்ப ஹீட்டாக இருக்குனாங்க. இந்த வருஷம் சம்மர் கொஞ்சம் பெட்டராக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் ஹாலுக்கு ரீச் ஆயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் திருநெல்வேலியில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி. ஸோ என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். யாருமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை நல்லா அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். நான் எங்கள் வீட்டில் உள்ள செடிங்கெல்லாம் காட்டுறேன். எங்கள் அம்மா ஆக்சுவலி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ அவங்க நிறைய பிளான்ஸ் வளர்ப்பாங்க வீட்டில். ஸோ எங்கள் வீட்டில் முருங்கை மரம் கூட இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம். செம்மையாக முருங்கைக்காய் வரும் ஆக்சுவலி அதில். ஸோ எங்கள் வீட்டில் க்ரீன் சில்லி நாங்கள் வளர்க்குறோம். பப்பாயா, சப்போட்டா எல்லாமே பெரிய பெரிய ட்ரீஸ் கூட இருந்துச்சு. பாவக்காய் கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் தண்ணி ரெகுலராக கரெக்டாக எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே கரெக்டாக விட்டுருவாங்க கைஸ். ஸோ அதனால செடி ஈஸியாக பட்டு போகாது. அண்ட் தீக்ஷா ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ காட்டுறா. அதில் இருக்கிற நிறைய ஃப்ளவர்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாது. அண்ட் பப்பாயா செடி, மாங்காய் செடியே 3 நாள் இருக்குது. கருவேப்பிலை ஃபுல்லாக அந்த கறி லீவ்ஸ் கூட நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ செமையாக இருக்கும் கைஸ். எங்கள் வீட்டு ஆக்சுவலி இந்த செடிங்கெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு ஆலோவேரா இருக்குது. அண்ட் கருவேப்பிலை செடியே ஒரு 6-7 செடிங்க கருவேப்பிலையே இருக்குது. எல்லாமே அப்படி பின்னாடி இந்த சைட்லேயே நாங்கள் பிடுங்கி அப்படியே நாங்கள் குக் பண்ணும்போது போட்டுப்போம். அப்புறம் வேறு ஏதோ 2-3 ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்குது கைஸ். அந்த தொட்டியில் இருந்துச்சு. அண்ட் இங்கே அந்த பிச்சிப்பூ செடி ஒன்று இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் துளசி இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் நான் லைன் பை லைனாக. எங்கள் வீட்டில் அடிக்கடி கஷாயம் குடிப்பாங்க. ஸோ மணி பிளான்ட் இருக்குது. அதுக்கு கிட்டேயே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நிறைய செடிங்க அப்படி சைமல்டேனியஸஸ் நிறைய அப்படி அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் சிலதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல கைஸ். அப்புறம் ஒரு பப்பாயா செடி இருந்துச்சு. அண்ட் அப்படி சில ஆர்னமெண்டல் பிளான்ஸ் சைடில் இருக்குது. அண்ட் வெத்தலை அவ்வளோ இருந்துச்சு கைஸ். எங்கள் அம்மா அடிக்கடி வெத்தலை கஷாயம் மாதிரி போடுவாங்க. அது ரொம்ப கோல்டு எல்லாத்துலேருந்து ரொம்ப நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி நல்லா இருந்துச்சு அரோமா. ஆக்சுவலி வெத்தலையோடது சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஸோ அது நிறைய வெத்தலை செடிங்க இருந்துச்சு. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. அண்ட் இது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் செடி இருக்கும். செம்ம புஷ்ஷியாக சூப்பராக இருக்கும். இங்கே ஆக்சுவலி தொட்டி இருந்துச்சு கைஸ். நான் தீக்ஷா ஏஜில் இருக்கும்போது சின்ன ஏஜில் இங்கே ஒரு தொட்டி இருந்துச்சு. அதை நாங்கள் வாஸ்து பார்த்து இடித்து எடுத்து அப்புறம் நாங்கள் தொட்டியை பேக் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கெல்லாம் தான் தொட்டியில் தான் ஃபுல்லாக தண்ணி வரும். அப்பப்போ நின்று நாங்கள் விளாண்டுட்ருப்போம் இங்கெல்லாம். அண்ட் எங்கள் அம்மா இங்கே கொஞ்சம் மாங்காய் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னால நிறைய உரத்துக்கெல்லாம் சீட்ஸு, தேங்காய் சிரட்டை எல்லாமே கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த தென்னை மரம் ரொம்ப ரொம்ப பழசு கைஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போதே நட்டு வச்சுருந்தாங்க. இதில் நிறைய தேங்காய் கூட விழும் அப்பப்போ. அண்ட் இது வீட்டுக்கு வெளியே உள்ள அந்த கருவேப்பிலை அதெல்லாம் கைஸ். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.